Hello viewers, welcome to NB Max. இந்த வீடியோவில் trigonometry ratios டேபிளை மெமரி பண்ணாமல் எவ்வளோ ஈஸியாக ஷார்ட்கட்டில் போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்ட்ஸ் ஆஃப் between 0 and 1, 0க்கும் 1க்கும் between என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனாக்க இந்த ரேஷியோஸ் வேல்யூ எல்லா வேல்யூஸுமே நீங்கள் ஈஸியாக ரைட் பண்ணிடலாம். 0க்கும் 1க்கும் பெடிவினா உள்ள பார்ட்ஸ் என்ன அப்படின்னா 1/4, 1/2, 3/4. அதாவது கால் பகுதி, அரைப்பகுதி, முக்கால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கால் பகுதிங்கிறது 1/4, ஸோ ஹாஃப்ங்கிறது 1/2, முக்காலுங்கிறது 3/4ன்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 0க்கும் 1க்கும் பெடிவினா உள்ள பார்ட்ஸ். ஓகேவா? இது எல்லா நம்பரையும் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் சைன் தீட்டாவோட வேல்யூஸ். ஓகேவா? பாருங்கள், இதில் உள்ள வேல்யூஸ் எல்லாம் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 = 0 தான் வரும். அப்போ சைன் தீட்டா, சைன் 0 டிகிரியோட வேல்யூ 0. ஸோ நெக்ஸ்ட்டு 1/4க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னாக்கா √1 1 தான் வரும். அண்டு √4ங்கிறது என்ன அப்படின்னா 2. √4 வெளில எடுத்தீங்க அப்படின்னாக்கா 2ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ 1/2. ஸோ இதில் உள்ள வேல்யூஸ் பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு சைன் தீட்டாவோட வேல்யூஸ் எல்லாமே ஒன்று கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 1/2க்கு ரூட் எடுத்திங்கன்னா √1ங்கிறது 1 தான் வரும். √2 as it is அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ 1/√2 sin 45 டிகிரி. நெக்ஸ்ட்டு 3/4 ரூட் எடுத்தீங்க, ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா √3/√4 வெளில எடுத்தால் 2. நெக்ஸ்ட்டு √1 which is equal to 1. ஸோ அவ்வளோதான் சைன் தீட்டாவோட வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா. காஸ் தீட்டாங்கிறது ஒன்றும் இல்லை, அப்படியே சைன் தீட்டாவை ரிவர்ஸில் எழுதுங்க. ரிவர்ஸ்னால் பின்னாடியிலேருந்து ஃப்ரண்ட்டில், பேக்லேருந்து ஃப்ரண்ட்டில் வந்து வேல்யூஸை ரைட் பண்ணிங்கன்னா அதான் காஸ் தீட்டாவோட வேல்யூ. ஸோ ரிவர்ஸில் எழுதுங்க. 1 √3/2, நெக்ஸ்ட்டு 1/√2, 1/2, 0. ஸோ சைன் தீட்டாவை ரிவர்ஸில் ரைட் பண்ணிங்கன்னா அதான் காஸ் தீட்டாவோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு நமக்கு டேன் தீட்டாவோட வேல்யூ ரேஷியோ வந்து உனக்கு தெரியும். சைன் தீட்டா, டேன் தீட்டாங்கிறது சைன் பை காஸ். சைன் பை காசுங்கிறது சைன் பை காஸ். சைன் காஸ் ஆல்ரெடி நம்ம வந்து ரைட் பண்ணிக்கோம் இல்லையா, இதை பை ஃபார்மில் ரைட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்போ 0/1 which is equal to 0. பாருங்கள், 0/anything equal to 0. அதாவது 0 கீழே எந்த நம்பர் இருந்தாலும் அதோட வேல்யூ வந்து 0 தான். ஓகேவா? அப்போ tan 0வோட வேல்யூ என்ன அப்படின்னாக்கா 0. நெக்ஸ்ட்டு tan 30 டிகிரி. tan 30 டிகிரிங்கிறது சைன் பை காஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ சைனோட வேல்யூ 1/2, காசோட வேல்யூ √3/2. இதை பையில் ரைட் பண்ணிங்க அப்படின்னாக்கா √3/2 வந்து பையில் வரும் இல்லையா, அது மேலே போச்சு அப்படின்னா ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். அப்போ 2 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் இஸ் 1/√3. அப்படி உங்களுக்கு வந்து ரெசிப்ரோக்கலாக மாற்றி உங்களுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு தோணுச்சுனாக்கா அப்படியே மேலே உள்ள, அதாவது நியூமரேட்டரை மட்டும் நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ சைனோட நியூமரேட்டர் 1, காசோட நியூமரேட்டர் √3. நெக்ஸ்ட் அதே மாதிரி 45 டிகிரி. tan 45 டிகிரி என்ன அப்படின்னா மேலே உள்ள நியூமரேட்டர் மட்டும் பாருங்கள் 1 1. ஸோ 1 1 1 தான் வரும். நெக்ஸ்ட்டு tan 60 டிகிரி. நியூமரேட்டர் மட்டும் பாருங்கள் √3/1. √3/1 = √3 தான் ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ √3. நெக்ஸ்ட்டு tan 90 டிகிரி. tan 90 டிகிரிங்கிறது 1/0. ஸோ பாருங்கள், 1 0வால் டிவைட் பண்ணும். 1/0ங்கிறது 1 0வால் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அது என்ன வேல்யூ ரைட் பண்ணணும் அப்படின்னா அன்டிஃபைன்ட் அப்படின்னு ரைட் பண்ணோம். அதாவது அதை வந்து டிஃபைன் பண்ண முடியாது. 1/0ங்கிறது 1 0வால் டிவைட் பண்ணும் அப்படிங்கிறது மீனிங்கு. ஸோ 1 0வால் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் அன்டிஃபைன்ட் அப்படின்னு ரைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் டேனோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு கொசிக்கன் தீட்டா. கொசிக்கன் தீட்டாங்கிறது 1/சைனுங்கிறது நமக்கு தெரியும். 1/சைனுங்கிறது என்ன மீனிங்னா சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். ஓகேவா? சைன் தீட்டாவோட வேல்யூஸ் நமக்கு தெரியும் இல்லையா, அதை வந்து தலைகீழாக ரைட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் கொசிக்கன் தீட்டாவோட வேல்யூ. ஓகேவா? ஸோ பாருங்கள், சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல்னால் பை இங்கே 0க்கு கீழே 1 இருக்கதா எடுத்தோம். அப்போ அதோட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னாக்கா 0/1ஓட ரெசிப்ரோக்கல் என்ன, தலைகீழ் என்ன, 0/1ங்கிறது இதோட ரெசிப்ரோக்கல் 1/0வாக மாறும். ஸோ 1/0, 1 0வால் டிவைட் பண்ண முடியுமா? ஸோ அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ டிஃபைன் பண்ண முடியாதுங்கிறதுனால இது என்ன ரைட் பண்ணிக்கணும், அன்டிஃபைன்ட் அப்படின்னு ரைட் பண்ணிக்கணும். அதாவது
1/0 அப்படின்னு உனக்கு வந்து ரெசிப்ரோக்கலோ உங்களுக்கு வந்து நீங்கள் ரைட் பண்ணும்போது 1/0 அப்படின்னு உனக்கு வேல்யூ வந்தது அப்படின்னாவே டேரெக்டாக நீங்கள் அன்டிஃபைன்ட் அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். டிஃபைன் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதோட ரெசிப்ரோக்கல், அதாவது 1/2ஓட ரெசிப்ரோக்கல். இதோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? 1/2ங்கிறது 2/1ன்னு வரும். அது நம்ம 2ன்னு ரைட் பண்ணிக்கலாம். 1/√2ஓட ரெசிப்ரோக்கல் √2/1. 1 டினாமினேட்டரில் போட தேவையில்லை. ஓகேவா? ஸோ போட்டாலும் அது தப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு √3/2ஓட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னா 2/√3. நெக்ஸ்ட்டு 1ஓட ரெசிப்ரோக்கல் as it is 1 தான் வரும். அவ்வளோதான் கொசீக்கன் தீட்டா. நெக்ஸ்ட்டு சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டாங்கிறது அதே மாதிரி காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். ஸோ காஸ் தீட்டாங்க இருக்கு இல்லையா, காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். ஸோ 1ஓட ரெசிப்ரோக்கல் 1 தான் வரும். நெக்ஸ்ட்டு √3/2ஓட ரெசிப்ரோக்கல் 2/√3. நெக்ஸ்ட் 1/√2ஓட ரெசிப்ரோக்கல் √2/1ன்னு வரும். /1 டினாமினேட்டரில் நீங்கள் ரைட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு 1/2ஓட ரெசிப்ரோக்கல் 2. 0ஓட ரெசிப்ரோக்கல். 0ஓட ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? அதாவது பையில் 1 இருக்கதா மீனிங்கு. அப்போ 0/1 இதோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? 1/0. 1/0னா 1/1 0ஆல் டிஃபைன் பண்ண முடியுமா? டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அன்டிஃபைன்டு. அவ்வளோ. நெக்ஸ்ட்டு காட் தீட்டா. காட் தீட்டாங்கிறது காஸ் பை சைனு. ஸோ காஸ் பை சைனுங்கிறது அதோட வேல்யூவு காஸ் பை சைனோட வேல்யூவை அப்படியே நீங்கள் வந்து பை ஃபார்மேட்டில் ரைட் பண்ணி ரெசிப்ரோக்கலாக ரைட் பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் போடலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டக்குன்னு போட முடியலனாக்கா காஸ் பை சைனோட வேல்யூஸை கம்பேர் பண்ணுங்கள். காஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். நியூமரேட்டர் வேல்யூவு மட்டும் நீங்கள் ரைட் பண்ணால் போதும். அப்போ நியூமரேட்டர் வேல்யூனா இங்கே பை 1 இருக்கதா மீனிங், இங்கே பை 1 இருக்கதா மீனிங். அப்படின்னா நியூமரேட்டர் வேல்யூனா இங்கே 1, இங்கே 0 வரும். அப்போ 1/0வை டிஃபைன் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அன்டிஃபைன்டு ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 30 டிகிரிக்கான ஆன்சர். இங்கே டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். அப்போ நியூமரேட்டர் மட்டும் பாருங்கள். √3/1 வரும். டினாமினேட்டரில் 1 போட தேவையில்லை. அப்போ √3 மட்டும் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ காஸ் பை சைனை பாருங்கள். காஸோட வேல்யூ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி காட் 45 டிகிரி. நியூமரேட்டர் வேல்யூ பாருங்கள். டினாமினேட்டர் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாக்கா டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். அதுதான் டேரெக்டாக நம்ம நியூமரேட்டர் வேல்யூ மட்டும் நம்ம பார்த்து டேரெக்டாக ரைட் பண்ணுறோம். ஸோ 1/1 = 1 தான் ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், நியூமரேட்டர் வேல்யூ 1 இருக்குது, பை இங்கே √3 இருக்குது. ஸோ நியூமரேட்டர் வேல்யூ மட்டும் பை ஃபார்மில் ரைட் பண்ணிக்கோங்க. அப்போ 1/√3. ஸோ நெக்ஸ்ட்டு 0/1. 0/anything = 0. ஸோ நல்ல இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.